ஐ திங்க் ஷேர் ஸ்க்ரீன் போடுறேன். 1 செகண்ட். ஓகே. ஷேர் ஆனப்ப சொல்லுங்க. ஓகே. ஸோ இப்ப இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் என்டர்பிரைஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது ஒரு கிளையண்ட் கிட்ட நான் வந்து பண்ண போறேன் அப்டின்னா வந்து, இத நான் வந்து கூட்டிட்டு போய் நான் பிரசன்டேஷன் பண்ணுவேன். இது இவங்கள எடுத்துட்டு போய் பண்ணுவேன். ஸோ இதுல வந்து ஜஸ்ட் என்ன பத்தி என்ன, கம்பெனி பத்தி என்ன, நாங்க என்னென்ன சர்விசஸ் நாங்க பண்றோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நாங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நாங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ்ல என்ன நான் வந்து கிளையண்ட் கிட்ட வந்து குயிக்கா நான் சொல்றேன் அப்டின்னா வந்து, நான் பண்ணது எல்லாமே ஆஸ்திரேலியன் ப்ராஜெக்ட்ஸ் அப்டின்ற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, லோக்கல்ல இருக்கிற கிளையண்ட் வந்து என்ன நம்புறாங்க. பெரிய பெரிய கிளையண்ட் வந்து என்ன நம்பி ஒர்க் குடுக்குறாங்க. எனக்கு பெரிய பெரிய ஒர்க் கிடைக்குது. அப்பன்னா அந்த மாரி ஒர்க்க டெலிவர் பண்ற அளவுக்கு நான் வந்து ஒர்த்தானவன் அப்டின்றது இதுல அர்த்தம். இந்த லைனுக்கு. ஓகேவா? இந்த வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா அங்க வந்து நான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்டின்றதுக்கு. அதே மாரி என்ன ஏரியால நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு யூ நோ கிளையன்ட்க்கு வந்து தே டோன்ட் ஹேவ் டூ மச் டைம். அவங்களுக்கு வந்து நீங்க பக்கம் பக்கமா போட்டு பெரிய பெரிய பிரசன்டேஷன் குடுத்து அவங்க ஒண்ணும் உட்கார்ந்து ரிசர்ச் எல்லாம் பண்ண போறது கிடையாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் தேவை என்ன அப்டின்னா வந்து, சரி நம்மள்ட்ட இந்த ஒர்க் இருக்கு. இந்த ரிலேட்டடா அவன் ஒர்க் என்ன பண்ணியிருக்கான்? இதே மாரி பெரிய கம்பெனிஸ் இவன நம்பி இந்த ஒர்க் குடுத்துருக்காங்களா? இத அவன் ஒழுங்கா முடிச்சிருக்கானா? இவனுக்கு அத பண்றதுக்கான ரிசோர்ஸஸ், திறமை எல்லாம் இருக்குதா? அப்டின்றது. இந்த விஷயம் தானே அவங்க செக் பண்ண போறாங்க. இந்த விஷயம் மட்டும் தான் அவன் பிரசன்டேஷன்ல இருக்கணும். ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல பெருசா பக்கம் பக்கமா எதுவும் இருக்காது. இந்த மாரி ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரீன்ஷாட். இதுக்கப்புறம் நான் பேசுவேன். ஏன்னா அவங்கள்ட்ட வந்து ஸ்கிரீன்ஷாட், புல்லட் பாயிண்ட்ஸ் ஏன்னா நம்ம எல்லாருமே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் காலேஜ்ல பிரசன்டேஷன் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா, ஒண்ணு பிபிடிய படிக்கலாம். இல்லன்னா பிபிடிய வச்சுக்கிட்டு நம்ம சொல்றத அவங்க கேட்கலாம். 2த்தையும் அவங்க அட் அ டைம் பண்ண முடியாது. ஓகேவா? நீங்க சொல்றதையும் கேட்டுக்கிட்டு பிபிடியும் அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் வந்து இட்ஸ் கோனா பி லிட்டில் ஹார்ட் ஃபார் தெம். ஓகேவா? ஸோ 1 செகண்ட். ஆம். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷன். அதுக்கப்புறம் இதுல என்னென்ன பண்ணணும்? கிளையன்ட்க்கு என்ன சொல்யூஷன்னு, நம்ம என்ன பண்ணோம்? என்ன டெக்னாலஜி ஸ்டாக் யூஸ் பண்ணோம்? அதே மாரி அடுத்தது இந்த மாரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். அடுத்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். அடுத்து இந்த மாரி ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராஜெக்ட் அதுல என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணோம்? அதுல என்னென்ன வொர்க் நாங்க பண்ணோம்? ஒரு சின்ன ஸ்கிரீன்ஷாட். ஸோ இத வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த கிளையன்ட் கிட்டக்க அவங்க ரிலேட்டடா நம்ம ஒரு பிரசன்டேஷன் எடுக்கலாம். ஸோ இது வந்து ஆ ஜிஎஸ், ஜிபிஎஸ் ரிலேட்டடா. ஸோ இப்ப இதுவே வந்து ஜெனரலா நாங்க பண்ண மத்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு போனோம்னா, அது வந்து நெறைய வதவதன்னு நெறைய இருக்கும். ஸோ அதுல வந்து ஆ இப்ப சைல்ட் கேருக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். அத பண்ணோம். கிரிக்கெட்டுக்கு பண்ணோம். யுனைட்டிங்க்கு பண்ணோம். அப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு பண்ணோம். யூடியூப் மாரி ஒரு ஆப் ஒண்ணு பண்ணோம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜஸ்ட் ரன் த்ரூ பண்ணலாம் கிளையன்ட்க்கு. இந்த மாரி நாங்க எத்தன வொர்க் பண்ணோம், என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளையன்ட்க்கு வந்து ரன் த்ரூ பண்ணலாம். பாயிண்ட் என்னன்னா, இதெல்லாம் நீங்க பிரிப்பேர் பண்ணி ரெடியா இருக்கணும். கிளையன்ட் கிட்ட போயிட்டு நான் வந்து அந்த நேரத்துல வந்து நான் அ போய் பேச போறேன். நாளைக்கு மீட்டிங் அப்படின்றதுனால இல்ல. நீங்க கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஃப்ரீலான்சிங் பண்றீங்க அப்படின்னா, இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பேக்கேஜ். உங்கள செல் பண்றதுக்கான ஒரு பேக்கேஜ். கரெக்ட் ப்ரோ. அதான் அதுக்கு தான் நான் வந்து இப்போ வந்து அதுக்காக தான் நான் ஃபிக்மால வந்து டெவலப் பண்ணிட்டு நான் அதுலேருந்து ரியாக்ட்ல எடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் ஒரு ஃபியூ வெப்சைட்ஸ் பண்ணிட்டா இன்னும் பெட்டர் பிளேஸ்ல இருக்கலாம் அப்படிங்கிறதா யோசிச்சேன். இப்போ எப்படின்னா, இப்போ அதை முடிச்சுட்டு நம்ம கிளைண்ட் ரீச் பண்றதுக்கு நம்ம ஃப்ரீலான்சிங் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து கிளைண்ட் அப்ரோச் பண்றதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கு? கிளையண்ட் அப்ரோச் பண்றதுக்கு லீட் ஜெனரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க பார்க்கணும். நீங்க எந்த லொகேஷனு, என்ன மாரி கிளையண்ட்ஸ் அவங்கள்ட்ட இருந்து எப்படி லீட் ஜெனரேட் பண்றது? ஒண்ணு வந்து இமெயில் டேட்டாபேஸ் வாங்கிட்டு இமெயில் ரன் பண்ணலாம். இமெயில் மார்க்கெட்டிங் ரன் பண்ணலாம். இல்ல வந்து ஃபோன் டேட்டாபேஸ் வாங்கிட்டு ஃபோன் நம்பர் இதான் எல்லோ பேஜஸ், ஒயிட் பேஜஸ் எல்லா கண்ட்ரீஸ்லயும் இருக்கு. நீங்க அத வச்சுக்கிட்டு அந்த கிளையன்ட்க்கு டைரக்ட்டா கால் பண்ணி, இந்த மாரி உங்க கம்பெனியோட ஐடி மேனேஜர்ட்ட பேசணும், மார்க்கெட்டிங் மேனேஜர்ட்ட பேசணும். அப்படின்னு சொல்லி பேசி நீங்க வந்து அவங்க கிட்ட இந்த மாரி ஒர்க் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தா எனக்கு குடுத்து விடுங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து ஒரு 2 டேஸ் நான் ஃப்ரீயா பண்ணி குடுக்குறேன். என் ஒர்க்கோட குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒர்க் குடுக்குறேன். அப்படின்ற எனக்கு நீங்க ப்ராஜெக்ட் குடுங்க. அப்படின்ற மாரி நீங்க பேசலாம். ஓகேவா? அந்த மாரி ஒண்ணு பண்ணலாம். அண்ட் லோக்கல் கிளையண்ட்ஸ்னா டைரக்ட்டா போய் மீட் பண்றது பெஸ்ட். இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் இருக்கும். எல்லா சிட்டீஸ், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கும். நீங்க அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் எங்க இருக்கு? அந்த கம்பெனிஸ்லாம் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குயிக் ரிசர்ச் ஒண்ணு பண்ணிட்டு, ஒரு நாள் காலையில போனீங்கன்னா, ஈவினிங்குள்ளார எல்லா கம்பெனியும் ஏறி இறங்கி நீங்க வந்து பிசினஸ் கார்ட் குடுத்துட்டு வரலாம். பட் ப்ராப்ளம் என்னன்னா, நெறைய நேரம் வந்து இந்த எஃபோர்ட்ஸ் எல்லாமே வந்து லைக் அரவுண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 5% தான் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா 95% வந்து மக்கள் வந்து தே டோன்ட் ரியலி கேர். அவங்களுக்கும் உங்க கம்பெனில ஆக்சுவலா ஒர்க் இருக்கும். அதுக்கு ஆளு தேடிட்டு கூட இருப்பாங்க. பட் நீங்க மீட் பண்ற ஆளுக்கும் அந்த ரிக்வயர்மென்ட்க்கும் சம்மந்தமே இருக்காது. உங்க பிசினஸ் கார்டு ஏதோ ஒரு இடத்துல குப்பையில போய் கிடக்கும். பட் பாயிண்ட் என்னன்னா, ட்ரை பண்ணாம இருந்தா எதுவுமே நடக்காது. ஸோ நான் ஏறி இறங்கியிருக்கேன். எக்கச்சக்க கால் பண்ணியிருக்கேன். நூத்துக்கணக்கான கால் பண்ணியிருக்கேன். ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் பேஷன்ஸ் அண்ட் டைம் இட் டேக்ஸ். தேங்க்யூ. ம். கூல்பா. ஹாய் ப்ரோ. சொல்லுப்பா. நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஸோ ஆக்சுவலா எனக்கு வந்து ஒரு 9 இயர்ஸ் வந்து எஸ்ஏபியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ம். ஸோ டெக்னிக்கல் கன்சல்டண்டா இருந்திருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா வந்து இப்போ அப்படி எம்ப்ளாயா இருந்தேன், இது வரைக்கும் எம்ப்ளாயா இருந்தேன் ஒரு 8 இயர்ஸ். இப்போ வந்து நான் வந்து இண்டிபெண்டன்ட் கன்சல்டிங்கா வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ம். ஸோ ஜஸ்ட் 4 months பேக் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்கா வந்து எனக்கு வந்து ஃபுல்லா டெக்னிக்கல் சைட்ல இருந்தனால எனக்கு இந்த இந்த கம்பெனி சைடு இந்த டாக்ஸ், ஆடிட்டிங், இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இதை பத்தி எனக்கு வந்து சுத்தமா ஒரு ஐடியாவே இல்லை, ஜீரோ தான் நான் அதுல. ம். ஸோ அதான் அதை பத்தி ஒரு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ கொடுத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, என்ன பண்ணலாம், கம்ப்ளைண்ட்ஸ்லாம் என்ன அந்த மாதிரி. ஓகே. சரி, எனக்கு வந்து இந்தியா சைடு வந்து எனக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஏன்னா எனக்கு அங்கே எல்லாமே அக்கௌண்டிங் டீம் எல்லாமே இருக்கு, அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. பட் ஆஸ்திரேலியா சைடு வந்து வி ஹேவ் அன் ஆடிட்டர், பட் ஜென்ரலாக நிறைய விஷயம் நான் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுவேன். பட் இப்போ இந்தியா சைடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூ ஹேவ் டு காண்டாக்ட் அன் ஆடிட்டர். ஆடிட்டர்கிட்ட போயிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து எவ்ரி 3 months and 6 months 1 இயருக்கு வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த செக்லிஸ்ட்ல இருக்கிற எல்லா விஷயமும் பண்ணணும் கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்வாங்க. ஸோ பிரிட்டி மச் அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அண்ட் முக்கால்வாசி ஆடிட்டிங் கம்பெனிஸே வந்து தே டேக் கேர் ஆஃப் இட். ஸோ நீங்கள் வந்து அது ரொம்ப பெரிய ஹார்டு இல்லை. இப்போ நீங்கள் சேலரி கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஏதாவது டிடிஎஸ் பிடிக்கிறீங்களா, அண்ட் இல்லை ஏதாவது கான்ட்ரிபியூஷன்ஸ் பிஎஃப் அந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு 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 விஷயம் இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ஏதோ ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறீங்க, பே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ஜிஎஸ்டி என்ன கிளைம் பண்ண முடியும், என்ன பே பண்ணணும் அப்படின்றது இருக்கும். அண்ட் அதே மாதிரி டோட்டல் இன்கம் டேக்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். பட் இது எல்லாமே வந்து ஒரு ஆடிட்டர் வந்து வில் கிவ் யூ செக்லிஸ்ட். ஸோ அவங்க வந்து வில் கைட் யூ த்ரூ. நீங்க இதுல ரொம்ப பெருசா இன்வால்வ் ஆகணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்க அவங்கள்ட்ட உட்காந்து ஒவ்வொருத்தரையும் அவங்க இந்த மாதிரி இதை பண்ணுங்கன்றப்ப நீங்க எதுக்கு என்னன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுக்கலாம். கேட்டுட்டு நீங்க அதை வந்து ரன் த்ரூ பண்ணி அதை நீங்க பண்ணாலே போதும். இல்ல இதுக்குன்னே செப்பரேட்டா நம்ம அக்கௌண்டிங் யாராவது ஹையர் பண்ணணுமா? இல்ல அக்கௌண்டிங்னு இல்ல, ஆடிட்டர்னு இருப்பாங்க. அக்கௌண்டன்ட் நீங்க தனியா வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அக்கௌண்டன்ட் வந்து இப்ப எங்க ஆபீஸ்ல இருக்க அக்கௌண்டன்ட் வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த ஆடிட்டர் கூட கோஆர்டினேட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது, பேலன்ஸ் ஷீட் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலா அவங்க வந்து மெயினா என்னன்னா உங்களோட அக்கௌண்டன்ட்னா அது பிரிட்டி மச் நான் தான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். என்ன இன்வாய்ஸ் அனுப்புறது, வர இன்வாய்ஸ்லாம் சேஸ் பண்றது, பேமெண்ட் வாங்கி இதுல போடுறது, பேங்க்ல வந்துருச்சான்னு பாக்குறது, பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணி இது பண்ணி கொடுக்கறது, ஆடிட்டர் கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஒரு ஒரு ஆடிட்டர்னு சர்ச் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த மாதிரி நான் கம்பெனி ரன் பண்ணேன். அகைன் இப்போ உங்க கம்பெனில எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? இப்போ நீங்க மட்டும் தானே? நீங்க வந்து ஐ திங்க் தெர் இஸ் அ லிமிட், லைக் எவ்வளோ நம்ம வந்து ஏர்ன் பண்றோம் அப்படின்றது இருக்கு இயர்லி. அதுக்கு மேல போனாதான் வந்து உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி அதெல்லாமே இருக்கும். ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் 6 lakhs 7 lakhs அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். நீங்க அது பாருங்க, எவ்வளவு ஏர்ன் பண்றீங்கன்னு பாருங்க. அதுக்கு மேல போனாதான் வந்து யூ ஹேவ் டு பே டாக்ஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்க அதை ஆடிட்டர்கிட்ட பேசினீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க இயர்லி என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு. ஸோ நீங்க அதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஆனா என்ன என்ன எனக்கு என்ன டவுட்னா இந்த அக்கௌண்டிங் ஒரு சின்ன சின்ன ஒர்க் இப்போ சப்போஸ்னா அதை நம்மளே எடுத்து பண்ணிடலாமா? இந்த இன்வாய்சிங் பண்றது எல்லாமே நம்மளே அதெல்லாம் நீங்க பண்ணுங்க. அதெல்லாம் இப்போ அது எப்படின்னா இப்போ என் கம்பெனில வந்து ஒவ்வொரு கம்பெனிலுமே எல்லா வேலையுமே நான் செஞ்சுட்டு பழக்கப்பட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள்ட்ட கொடுப்பேன். ஏன்னா அப்பதான் அவங்கள்ட்ட வந்து நான் எப்படி அந்த வேலையை எஃபிஷியண்டா வாங்க முடியுன்றது எனக்கு தெரியும். என் அக்கௌண்டிங் பாத்தீங்கன்னா என்னோட எல்லா கம்பெனிஸ்லயுமே வந்து இந்த என்டையர் அக்கௌண்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து நான் தான் கிரியேட் பண்ணேன். போன உடனே நான் போயிட்டு குயிக் பிக்ஸோ டேலியோ வாங்கல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 3 years வந்து என்னோட ஓன் அக்கௌண்டிங் ஸ்ப்ரெட் ஷீட் தான். எது வேணும்னாலும் நான் உட்காந்து ஃபார்முலா எழுதுவேன். எது வேணும்னாலும் அந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணணும்னா அதில் நான் மேக்ரோ எழுதுவேன். ஏன்னா ஐ நோ இட் இஸ் டூ மச் ஆஃப் ஒர்க். எனக்கு பண்ற நானே அப்போ டெவலப்பராகவும் இருப்பேன், டிசைனராகவும் இருப்பேன், எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பேன், பிசினஸ் டெவலப்மெண்ட்டும் பண்ணுவேன். இத்தனைக்கும் நான் ஃபுல் டைம் இன்னொரு கம்பெனியில் ஒர்க்கும் பண்ணிருந்தேன். இது எல்லாமே வந்து 5 மணிக்கு மேலே உட்காந்து நைட்டு 2-3 மணி வரை ஆகிடும் எல்லாத்தையும் பண்ணுவேன். ஆனால் அது கூட சேர்ந்து இதையும் நான் பண்ணுவேன். இதே டைம்ல தான் நான் எம்பிஏவும் படிச்சுன்னு வச்சுக்கோங்க. அட்வான்ஸ் டிப்ளமோ ரோபோட்டிக்ஸ் அத்தனை ஐடி சர்டிஃபிகேஷன் எல்லாமும் படித்தேன். பட் என்னன்னா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஏன்னா அது ஸ்கிப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஃப்கோர்ஸ் நம்ம சொல்லலாம் நான் வந்து எஸ்ஏபி கன்சல்டன்ட் தான், தட் இஸ் மை மெயின் ஃபோர்டே, இதை நான் வந்து ஒரு அக்கௌண்டன்ட்டை ஹையர் பண்ணி அவங்கள்ட்ட தான் அந்த வேலையை கொடுக்குறேன் அப்படின்றப்ப நாளைக்கு வந்து இதுல நம்மளுக்கு கம்பெனியோட இன்கம் வருது வரல, இல்லை ஏன் வரல, இந்த மாதிரி நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அங்கதான் போய் நிற்பீங்க. ஓகேவா? நீங்க வந்து எக்ஸிகியூஷன் சைடு வந்து டெவலப்பர் சரியா வேலை செய்யல, கன்சல்டன்ட் சரியா வேலை செய்யல, இல்ல கம்பெனி விட்டு ஆளு போயிட்டாங்க, இது எதுவுமே வந்து ரொம்ப பெரிய கிரிட்டிக்கலான விஷயம் கிடையாது. ஷோ ஸ்டாப்பர் மாதிரி கிடையாது. ஓகேவா? உங்க கம்பெனில நாளைக்கு வந்து உங்க கம்பெனி இழுத்து மூடுற விஷயம்னா அந்த மாதிரி விஷயம் எதுவுமே மூடாது.
அக்கௌண்டிங்ல ஏதோ நீங்க ஒரு ஃப்ராட் பண்ணிட்டீங்க, கவர்மெண்ட்டுக்கு சரியா டாக்ஸ் கட்டல, இந்த மாதிரி விஷயம் தான் கம்பெனி இழுத்து மூடுறதுக்கான விஷயம். ஸோ அதுல வந்து எனக்கு கை ஹோல்டு கிடையாது, எனக்கு அதுல என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்றது வந்து இட்ஸ் பேசிக்லி வெரி பிக் ரெட் ஃபிளாக். ஸோ அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடிட்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் அது எல்லாமே வந்து இட்ஸ் லைக் பேசிக்லி நீங்க இது வரைக்கும் நீங்க பண்ண கம்பெனில பண்ண எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேட்கறாங்க அதை கொடுக்குறது. ஓகேவா? அதுக்கு நீங்க வந்து யாரையா ஒருத்தவங்க ஹையர் பண்ணிக்கலாம். பட் கம்பெனிக்குள்ள நடக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மந்த் வந்து எத்தனை இன்வாய்சஸ் போயிருக்கு, எவ்வளவு அமௌண்ட், இதுல எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு வரல, எந்த கிளைண்ட் சரியா பே பண்ணல, அண்ட் அதுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி அடுத்த மந்த் என்ன, இந்த மந்த் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளவு இன்கம் ஜென்ரேட் பண்ணிருக்கோம், உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்லாம் உங்களுக்கு தேவையோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நீங்களே கொடுக்குற மாதிரி இருக்கான்னு பாருங்க. ஸோ தட் இஸ் ஹவ் யுவர் அக்கௌண்ட் ஷுட் பி. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. அப்புறம் ஒன் மோர் கொஸ்டின். இப்போ என்னதான் நான் டெக்னிக்கல்ல இருந்தாலும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ வேற ஏதாவது ஒரு டெக்னாலஜி படிக்கும்போது ஈஸியா வந்து அதுல இருந்து வெளியே வந்துடுறேன். ஸோ அது வந்து ஃபோக்கஸ்டாவே என்னால இருக்க முடியல. ஸோ இதுக்கு ஏதாவது பண்ணி மாத்த முடியுமா அப்படின்னு? நீங்க வந்து நிறைய படிச்சிருக்கீங்க, எல்லாம் இது பண்ணிருக்கீங்க. ஸோ ஒன்று என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நானே வந்து அதே நீங்கள் சொல்லுங்க, இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நான் படித்தேன் ராகுல், எனக்கு வந்து அது அவ்வளோ சீரியஸாக வெளில வந்துட்டேன், எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ண ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஓகே, நான் வந்து ஃப்ரண்ட் எண்ட் படிக்கலாம்னு வந்து எனக்கு பேக் எண்ட் இது வரைக்கும் நான் அவாப்ல தான் இருந்திருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் படிக்கலாம் ட்ரை பண்ணேன். பட் அது ஈஸியா நான் வந்து ஒரு 2 வாரம் படிச்சேன், அதுக்கப்புறம் என்னால கண்டினியூ பண்ண முடியல. ஃப்ரண்ட் எண்ட் என்ன டெக்னாலஜி? நான் பேசிக்ல ஆக்சுவலா எஸ்ஏபிலே வந்து பாத்தீங்கன்னா ஃபியூரின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது நான் ஸ்டார்ட் பண்ணேன், இந்த ஃப்ரேம் ஒர்க். சரி ஓகே லெட்ஸ் சே வந்து ஃபியூரியோ இல்லை ஜாவா ஸ்கிரிப்டோ ஏதோ ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜி வச்சுக்கோங்க. நான் அது படிக்கிறேன், எனக்கு வந்து இப்போ நான் சொல்கிறேன், இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் உங்களுக்கு கால் பண்ணி முத்து எனக்கு வந்து ஒரு ஒர்க் ஒன்று இருக்கு, எனக்கு வந்து இன்னும் ஒரு 3 monthsல முடிச்சாகணும், நீங்க இந்த டெக்னாலஜி வந்து நீங்க படிச்சு எனக்கு முடிச்சு கொடுத்துருங்க, உங்களுக்கு நான் வந்து ஒரு 10 lakhs தரேன் இல்லை ஒரு 15 lakhs தரேன் பட்ஜெட். எனக்கு நீங்க வந்து அந்த ஒர்க் வந்து ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸான ஒர்க் கிடையாது, ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணும், இதுதான் ஸ்கோப் ஆஃப் ஒர்க்ஸ், நீங்க எனக்கு செக் பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க விட்டுன்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது நீங்க ஆரம்பிப்பீங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து ஆரம்பிச்ச விஷயத்த நீங்க முடிப்பீங்க செகண்ட். அண்ட் தேர்ட் தெரியுமா, அதே விஷயத்த வச்சு திரும்ப அடுத்தது ஒர்க் எடுக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், அந்த ஒர்க்கையும் டெலிவர் பண்ணுவீங்க. ஓகே, இப்ப என்ன இதுக்கு முன்னாடிக்கு இப்ப நடந்ததுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டும் ஒரே ஆள் தான். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா வந்து இன்டென்ட் இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பர்பஸே கிடையாது. நான் ஏன் படிக்கிறேன்ற ஒரு பர்பஸ் நீங்க வந்து சாலிடா கொடுக்கவே இல்லை. நான் வந்து உட்காந்து ஒன்னொன்னையும் படிக்கிறது எனக்கு வந்து ஏன் வந்து எல்லாத்துக்கும் வந்து சம்டைம்ஸ் படிக்கிறது கொஞ்சம் போரிங்கான விஷயமா தான் இருக்கும். பட் எனக்கு வந்து அது ஏன் த்ரில்லிங்கா இருக்குன்னா, எனக்கு நிஜமாலுமே அது பின்னாடி நான் ஒரு பர்பஸை கொடுப்பேன். எனக்கு நாளைக்கு கண்டிப்பா வந்து இதுல நான் $1 million ப்ராஜெக்ட் எடுக்க போறேன், அதுல வந்து சும்மா லுல் ஆயிக்கலாம் இல்லை, நான் போய் எடுப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறப்ப வந்து அந்த ப்ராஜெக்ட் எனக்கு ஏன் எடுக்கிறேன், அப்படி எனக்கு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த டெக்னாலஜி பத்தி எனக்கு தெரியும்ட்டு அங்க போய் நான் பேசுறதை வச்சுதான். அந்த டெக்னாலஜியை நான் எக்ஸிக்யூட் பண்ணி இந்த நல்ல பேர் எடுத்து அடுத்த கிளைண்ட் கிட்ட அந்த கிளைண்ட் இன்னொரு ஒர்க்கை நான் எடுக்க முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் இப்ப நான் பண்றது தான் கொடுக்க போகுது. அண்ட் பேசிக்லி இட்ஸ் பேசிக்லி என்னோட லேம்பர்கினி அதுல ஒரு ஃபெராரி அதை வச்சு நான் வாங்க போறேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் படிப்பேன். அது எனக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. ஸோ கிவ் அ பர்பஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ. சூப்பர், சொல்லுங்க. கேக்குதாண்ணா? கேக்குது, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வரேன், கம்யூனிட்டிக்கே இப்பதான் வரேன். தெரியும், மெசேஜ் பார்த்தேன். எத்தனை மெசேஜ் உனக்கு, எத்தனை மெசேஜ் நானும் ரிப்ளை பண்ணிட்டே இருக்கிறது, 5 மணிக்கு போடுறேன் 5 மணிக்கு போடுறேன் சொல்லு. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், 2024ல பாஸ் அவுட் ஆகுறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு காலேஜ்ல வந்து ஒரு 6 LPAக்கு ஜாப் கிடைச்சது. நான் வந்து ஐடி கிடைக்கல, இந்த டெக்னிக்கல் ட்ரைனரா தான் கிடைச்சு ஒரு டெக் பிளாட்ஃபார்ம்ல. ஸோ அதுக்குள்ள போனா ஐடிக்குள்ள வந்து ஏதாச்சும் ரிஸ்கா இருக்குமாண்ணா? எப்படியும் சம்டைம்ஸ் வந்து நம்ம பண்ண சில வேலை வந்து எதுக்காக பண்ணியிருப்போம்னா, ஒன்று எக்ஸ்போஷரு, இன்னொன்று வந்து காசுக்காக பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து உங்கள் ரெஸ்யூமேல சம்டைம்ஸ் போடணும்னு கூட அவசியம் இருக்காது. நீங்கள் வேற ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இந்த கம்பெனியில் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணேன், இந்த கம்பெனியில் வந்து பார்ட் டைமாக சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்தேன் அப்படின்றது கூட நீங்கள் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட கூட ஒரு டைம் இன்டர்ன்ஷிப் பத்தி நான் லிங்க்டின் இன்ஸ்டால கேட்டிருந்தேன் ஒரு டைம் ரெஸ்யூம். ஓகே, ஃப்ரண்ட் எண்ட்ல ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்க? ஓகே ஓகே நம்பர் தான் நினைச்சுக்கலாம். ஓகே, ஜெனரலா பசங்க நிறைய பேர் கேட்பாங்க. எனக்கு தெரில, இப்போதைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிடிஎம் ரோல்ஸ் அந்த மாதிரி சில ரோல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் பாக்குறேன், நான் அட்வர்டைஸ் பண்ற சேனல்ல போடுறேன், நீங்க போடுறப்ப அப்ளை பண்ணுங்க. ஓகே ஓகேண்ணா. ஓகே ஓகேண்ணா. சொல்லுப்பா, நீ சொல்லுப்பா.
எனக்கு இன்னும் இந்த டெலகிராம்ல ஒண்ணு எனக்கு அந்த சேனல் எதுவும் ஆரம்பிக்கல, எனக்கு அது லிங்க் எதுவும் வரல. எப்படி ஜாயின் பண்றதுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். நீங்க அந்த சேனல் செக்ஷன்ல போயிட்டு அந்த கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று இருக்கும், அதுல மெம்பர்ஸ் ஒன்லி போஸ்ட் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா அதுல கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா லிங்க் இருக்கும் டெலகிராம் ஜாயின் பண்றது. இல்லைன்னா ஒரு கமெண்ட் போடுங்க திரும்ப, நான் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு லிங்க் தான் அனுப்பிச்சு. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே சூப்பர். ஸோ அப்புறம் கைஸ் நான் ஒரு டவுட்னா, இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இனிமேல் படிக்கிறது யூஸ்ஃபுல்லானா? இப்போ ஏஐ வந்ததுக்கு அப்புறம் நிறைய சொல்றாங்க ப்ரோக்ராமிங்லாம் வேண்டாம், நீ அவ்வளோதான் மீன் கம்மியாயிரும் ஜாப்ஸ் எல்லாம், நீ கோடிங்லாம் படிக்கிறது வேஸ்ட்டுங்கிற மாதிரி நிறைய பார்க்குறேன் இன்ஸ்டாகிராமில். பட் உங்கள் இது எப்படின்னா, ஜாப்ஸ் வந்து குறையுமா, எப்படி படிக்கலாமா? ஏன்னா நான் கோடு எல்லாமே கொடுக்குறதுனால கேட்குறேங்கண்ணா. நெட்வொர்க்கிங் சைடு நான் சிஸ்டம் மட்டுமே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை அப்படியே சைபர் செக்யூரிட்டி அந்த சைடு போகலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. ஆட்டோமேஷன் எல்லா இடத்துலையும் வந்துட்டு தான் இருக்கு. ஆட்டோமேஷன் இப்போ இல்லைப்பா, ஆக்சுவலி வந்து ஒரு 20-30 வருஷமா ஆட்டோமேஷன் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஓகேவா? அண்ட் பட் இது வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மில்லியன் பேர் வந்து டெவலப்பர்ஸாக இருக்கிறாங்க வேர்ல்டு வைடு. ஓகே, ஸோ ஒன் திங் வி ஹேவ் டு திங்க் இஸ் வாட் இஸ் லைக், நீங்கள் வந்து இப்போ ஒரு சாஃப்ட்வேர் நடக்கிற லைஃப் சைக்கிள் நீங்கள் பாருங்களா. இப்போ நம்ம வந்து ஒரு பிஎஸ்என்எல் மாதிரி ஒரு கம்பெனி வச்சுப்போம், இல்லைனா வந்து ஜியோ மாதிரியோ இல்லை ஆப்டஸ் மாதிரி ஒரு கம்பெனி வச்சுப்போம். ஓகே, ஸோ ஒரு டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி, அந்த கம்யூனிகேஷன் கம்பெனிக்கு வந்து நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் எழுதி தரோம். அந்த சாஃப்ட்வேரை அவங்க வந்து அவங்களோட வாடிக்கையாளர் ஒரு 10 கோடி பேருக்கு அவங்களுக்கு வந்து கொடுத்து அவங்க யூஸ் பண்றாங்க ஏதோ ஒண்ணுக்கு. ஓகேவா? ஆஃபர் கொடுக்கறதுக்கோ எதுக்கோ ஒண்ணுக்கு பண்றாங்க. இப்போ வந்து புதுசா ஏஐ வந்துருச்சு. ஸோ இப்போ அந்த சிஸ்டத்தை அவங்க இம்மீடியட்டா வந்து மாத்திடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல அந்த மாரி வந்து லட்சக்கணக்கான கம்பெனிஸ் இருக்கு. எல்லாரும் உடனே அந்த ஸ்விட்ச் எல்லாம் பண்ண போறது இல்லை. ஏன்னா அந்த டெக்னாலஜியில் ஆல்ரெடி வந்து அவங்க ஒரு 2 மில்லியன் 3 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 50-60 பேர் ஒர்க் பண்ணி, அந்த 50 பேர் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணி அதை அந்த கிளையண்ட்டை மண்டையை பிச்சுக்கிட்டு 1008 பிரச்சனை ரிசால்வ் பண்ணி அந்த சிஸ்டத்தை இப்போ ஸ்டேபிளாக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? திரும்ப வந்து ஒரு 5 மில்லியனோ 10 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி அதே மாதிரி இன்னும் ஒரு பெட்டரா ஒரு சிஸ்டம் கூட வச்சுப்போமே, அந்த சிஸ்டத்தை கொண்டு வரதுக்கு திரும்ப இன்னும் ஒரு வருஷம் போராடி அதுல எத்தனை பேரோட தலைவலி எல்லாத்தையும் பண்ணி இப்போ நான் அது எதுக்கு பண்றேன். ஸோ இதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் முக்காவாசி கம்பெனிஸ் வந்து லெகசி சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் அப்கிரேடே பண்ண மாட்டாங்க, நிறைய கம்பெனிஸ் அப்கிரேடே பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால டெவலப்பர் ரோல்ஸ்லாம் வந்து குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறையும். ஏன்னா இப்போ டூல் ஆட்டோமேஷன் வருது, இப்போ ஏஐ வந்து நிறைய விஷயம் பண்ண போகுது அப்படின்ட்டு. பட் டெவின் ஏஐ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃப்ராட் ஆப். ஓகேவா? ஸோ அது வந்து பாய்லர் பேட் கோடு தான் கொடுக்குறத தவிர அது வந்து கோடெல்லாம் பெருசாலாம் எழுதலை. அண்ட் ஆல்சோ கிளையண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பெரிய கிளைண்ட்ஸ்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், சின்ன கிளைண்ட்ஸ்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் நீங்கள் ஏஐ வச்சுக்கோங்க, ஓகேவா? ஒரு பக்கம் மனுஷனை வச்சிருங்க. கிளையண்ட் வந்து எப்பவுமே மனுஷனாக தான் இருக்க போகிறோம், கிளையண்ட் வந்து ஏஐ ஆக போகிறதில்ல. அது ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 100 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. கிளையண்ட் மனுஷன் தான், மனுஷனோட மூளை தாவிக்கிட்டே இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று தாவிக்கிட்டே இருக்கும். கிளையண்ட் வந்து ஓகேப்பா எனக்கு இந்த 10 ஐட்டம் தான் கொடுத்துட்டு எனக்கு நீ 1 வருஷம் கழிச்சு வந்து எனக்கு கொடு அப்படின்ட்டு எந்த கிளைண்ட் இருக்க போகிறது கிடையாது. இன்னைக்கு 10 ஐட்டமா, ஓகே நாளைக்கு வந்து 11 சொல்லுவேன், அந்த 8வது ஐட்டம் சொன்ன பார்த்தீங்களா அதை எடுத்துருங்கன்னுவேன், அடுத்து இந்த 7 ஐட்டம் சொன்னீங்களா அதுக்கு பதிலாக இதை பண்ணுங்கன்னுவேன். இப்படிதான் இருக்கும். ஏஐ வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் லாஜிக்லாம் எடுத்து அது பண்ணி டெலிவர் பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே, அண்ட் ப்ராப்ளம் என்னன்னா நம்ம ஏஐ வச்சு பண்றது பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஏர்பிஎன்பி அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐ திங்க் ஏர்பிஎன்பி வேற ஏதோ ஒரு கம்பெனி நினைக்கிறேன். ஸோ தே பில்ட் யூசிங் கிராஸ் பிளாட்ஃபார்ம் பண்ணாங்க, ரியாக்ட் நேட்டிவோ ஃப்ளட்டரோ ஏதோ ஒன்று பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ஆப்போட எஃபிஷியன்சி பர்ஃபார்மன்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேட்டிவ் ஆப் பண்ணாங்க. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் பண்ண எஃபர்ட் இது எல்லாமே வந்து வேஸ்டட். ஓகேவா? இத்தனை வருஷம் வந்து பல மில்லியன் செலவு பண்ணி இத்தனை பேர் வேலை செஞ்சு இப்போ வந்து அவங்க ஸ்விட்ச் பண்ணி நேட்டிவ்க்கு போய் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து டெவலப் பண்றாங்க. ஸோ இப்போ ஏஐ டெவலப் பண்றப்ப அதுல ஏதோ ஒரு கோட்ல எரர் அடிக்குது, இல்லை லாஜிக் எரர் இருக்கு, நம்ம அதை போய் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த மனுஷன் அதை போய் ஃபிக்ஸ் பண்ண முடியும்? இப்போ நீ அடிச்ச கோடை வந்து நான் ஓப்பன் பண்ணி டீபக் பண்ணுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷம் எனக்கு வந்து எங்க எரர் இருக்கு எப்படி டீபக் பண்றதுன்னு தெரிஞ்சிருமா? ஸோ நீங்க வந்து ஒரு பேட்டர்னோ ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ லெட்ஸே வந்து இப்போ .NET டெவலப்பர்னு வச்சுக்கோங்க, அதுல MVVM இருக்கு, MVCன்னு பேட்டர்ன் இருக்கு, அது மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்னுக்குள்ளாரியே வந்து நம்மளோட ஓன் ஹேபிட்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? MVC பேட்டர்ன்ல வந்து மாடல் வியூ கண்ட்ரோலர் தான், பட் நம்மளோட ஓன் ஹேபிட்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு ஃபைலை ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குள்ளார நம்ம வந்து கன்ஃபிகர் போடுவோம், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பேட் ஹேபிட்ஸ் குட் ஹேபிட்ஸ் தான் அதில் இருக்கும். ஓகே, அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே வந்து பிஸ்னஸ் லாஜிக் இதெல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை ஓட வச்சு அதில் ட்ரபிள் ஷூட் பண்ணி இப்போ இந்த ஏஐ வந்து ஒரு 1,00,000 லைன் கோட் எழுதி கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க.
நீங்க எங்க ஆரம்பிச்சு எங்க போய் ட்ரபிள் ஷூட் பண்ணுவீங்க. அந்த கிளைண்ட் வந்து லெட்ஸே ஏஐ வச்சு ஒரு 10 மில்லியனோ 20 மில்லியனோ வச்சு ஒரு சூப்பரா ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க, நல்லா ஓடிட்டு இருக்கு. 2 வருஷம் டவுன் தி லைன்ல ஏதோ ஒரு ரெக்குயர்மெண்ட் சேஞ்சோ இல்ல ஏதோ ஒரு இஷ்யூவோ வருது, இப்போ போய் அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னா ஏஐ ஃபிக்ஸ் பண்ணாது. நீ போய் மனுஷன் போய் ஃபிக்ஸ் பண்ணுன்னா அப்ப என்ன ஆகும்? அந்த 20 மில்லியனுக்கு மேல நீ செலவு பண்ணுவாது ஜஸ்ட் அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்றதுக்கு. இது ஆக்சுவலி வந்து ஒரு நடக்கும், ஒரு பெரிய சினாரியோ நடக்கும். இது ஒரு ஹெட்லைன்ஸா வரும். அதுக்கப்புறம் கம்பெனிஸ் வந்து தேல் பி வெரி வெரி காஷியஸ். ஏஐ வந்து ஒரு போர்ஷனா தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர they don't replace human resources. நான் பர்சனலா நாக்ரி இண்டியில ஜாப் சர்ச் பண்ணேங்கண்ணா. ஒரு 2 இயர்ஸ் ஜாப் முன்னாடி டெவலப்பர்னு சர்ச் பண்ணோம்னா அத்தனை நிறைய ஜாப்ஸ் வரும், லேக்ஸ் கணக்குல ஜாப் வரும் இந்தியாலேயே. இப்ப என்னடானா 10,000 கூட வரது இல்லைண்ணா இந்தியால. பாதி டவுன் ஆயிடுச்சு. அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன். சரி, அது இருக்குதான் செய்யும்பா. ஸோ ஏன்னா சேச்சுரேஷன் ஒரு பாயிண்ட் இருக்கு. நீ சொன்ன மாதிரி 2 லேக்னு சொல்லிட்டு அவங்க மாசம் மாசம் எடுத்துட்டு எவ்வளோ ஜாப்ஸும் இருக்கும். இப்போ எங்கள் கம்பெனியில் எத்தனை, இப்போ நாங்கள் ஸ்ட்ரென்த் என்ன வந்து 600 ஆகிட்டோம். ஸோ வி ஆர் லைக் அரௌண்ட் 50-60 அதே ரேஞ்சில் தானே இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப சேச்சுரேஷன் இருக்குல்ல, ஸோ சேச்சுரேஷன் வில் ஹேப்பன். ஓகே. ஹாய்ண்ணா. ஹாய்ப்பா, சொல்லுப்பா. ஹலோ, நான் என் பேர் வெங்கட். எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? சூப்பர்ண்ணா. அதுக்கப்புறமா இது ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட்டிங் அட்டென்ட் பண்றது. ரீசெண்டா தான் ஜாயின் பண்ணேன். ஓகே, வெல்கம். ஸோ நான் ரொம்ப வருஷமா உங்க வீடியோ பார்த்துன்னு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு குமார் அண்ணா இதுல பிசினஸ் பாட்காஸ்ட்ல பண்ணிருந்தீங்களாண்ணா? அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருந்துச்சு. ஓகே. அதுல வந்துட்டு நீங்க ஃபேமிலியை வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே இது பண்ணணும்னு சொல்லிருந்தீங்களா? ஏன்னா நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், 1 இயர் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. லைக் ஃபுட் டிஸ்ட்ரிபியூட்டர் பிளஸ் வேல்யூ பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அது இப்பதான் ஸ்டார்ட் அப், அதுல இருந்து எந்த இன்கமும் வரல, சின்னதா வருது. பட் அது அந்த இன்கம் அதுலயே போட்டுன்னு இருக்கேன். இன்னும் ஒரு ரூபாய் எடுக்கல, அப்படியே வர ப்ராஃபிட் அதுக்குள்ளேயே போட்டுட்டு இருக்கேன். ஸோ சேலரியும் வந்துட்டு இருக்கு. என்னன்னா எனக்கு இப்ப இதுல எனக்கு இன்னைக்கு டவுட், நான் ஒரு பார்ட்னர் எப்படி செலக்ட் பண்றதுன்னா, ஏன்னா இப்போ பிசினஸ் கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டு மூவ் பண்ணலான்ட்டு. ஸோ ஃபைனான்சியலி ஒரு பார்ட்னர் நான் செலக்ட் பண்ணணும்னா எப்படி, எதை பேஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணலான்ட்டு எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. ஏன்னா எனக்கு வந்துட்டு பார்ட்னர்ஸ் வேண்டான்னுட்டு, எது பண்ணாலும் சிங்கிளா பண்ணலாம், பார்ட்னர்ஷிப் வேண்டான்ட்டு. ஸோ இன்கேஸ் இன்கேஸ் நான் அந்த பார்ட்னர்ஷிப்ல பண்றது வந்து இந்த குவாலிட்டி இல்ல இந்த மாதிரி இருந்தா உனக்கு கரெக்டா இருக்கும்ட்டு பேசிக்கா. அது இது முடிஞ்ச பண்ணிக்கு இன்னொரு டவுட் இருக்குன்னா இல்ல இன்னொன்னு கேட்டுமாண்ணா? இல்ல, இது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சஜஷன் வந்து, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு பிசினஸ்க்கு வந்து எந்த சிச்சுவேஷன்லயும் வந்து மெஜாரிட்டி ஸ்டேக்கை லூஸ் பண்ணாதீங்க. ஸ்டேக் ஆஃப் த கம்பெனி வந்து லெட்ஸ் சே நீங்க 51%, 60%, 70% நீங்க என்ன வச்சிருக்கிறீங்களோ அதை வந்து எப்பவுமே மெயின்டைன் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு இப்போ கவனிச்சிங்கன்னா என்னோட பிரைமரி கம்பெனி வந்து எதுனா வர்ச்சுவல் டெக்னாலஜிஸ். எனக்கு எதுவுமே இல்லைனாலும் அந்த ஒரு விஷயம் எனக்கு ஒன்று போதும். ஓகேவா? திரும்ப நான் எனக்கு என்னென்னா இழந்தனோ அது எல்லாத்தையும் அந்த ஒரு கம்பெனி வச்சு நான் திரும்ப கொண்டு வந்துடுவேன். எனக்கு அது ஒன்று தான் என்னோட மூலதனம் அப்படின்றது. ஓகே, ஸோ அதனால அந்த கம்பெனியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பே கிடையாது. மிச்சம் எல்லா கம்பெனிஸ்லையும் பார்ட்னர்ஷிப் இருக்கு. ஓகே, ஏன்னா மிச்சம் எந்த கம்பெனிஸும் எனக்கு வந்து அது க்ளோஸ் பண்ணிட்டு போனாலும் எனக்கு கவலையே கிடையாது. வர்ச்சுவல் டெக்னாலஜிஸ் இருக்கிற வரைக்கும் வந்து ஐ வில் பி ஃபைன். அதனால உங்களோட பிரைமரி கம்பெனி ஒரு கம்பெனி தான் வச்சிருக்கேன் அப்படின்னா வந்து ட்ரை டு அவாய்ட் பார்ட்னர்ஷிப். யாரும் உங்களுக்கு வேணும்னாலும் எதுக்கு நீங்க பார்ட்னர்ஷிப் அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. உங்களுக்கு வந்து இப்போ பணம் தேவை அப்படின்னா நீங்க வந்து இன்வெஸ்டர் கிட்ட லோன் மாரி வாங்குங்க. ஏதோ ஒரு லோன் மாரி வாங்கிட்டு ஓகே, இப்போ இன்வெஸ்டர் என்ன பண்ண போறாரு, அந்த பணத்தை கொண்டு போய் எதையோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல போட போறாரு. அவருக்கு வந்து 5%, 10% ஏதோ ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க போகுது. அந்த ரிட்டர்ன்ஸ் என்னவோ அந்த ரிட்டர்ன்ஸுக்கு மேல 1% உங்களுக்கு தரேன், 2% உங்களுக்கு தரேன். எனக்கு வந்து இந்த டைம் ஃப்ரேம்குள்ளார என் பிசினஸ் டெவலப் பண்ணி உங்களுக்கு நான் காசு கொடுக்குறேன், எனக்கு நீங்க வந்து அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர் கிட்ட நீங்க அந்த மாதிரி கேட்கலாம். நான் பேங்க் லோனு அந்த மாதிரி போகலாம். பட் அதுவும் கூட வந்து நீங்க எக்ஸ்பான்ஷன் பிளான் வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து பணத்தை வாங்கிட்டு ஆஃபீஸை இம்ப்ரூவ் பண்றேன், கம்ப்யூட்டர் அப்கிரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை புஸ்ஸுன்னு இது பண்ணிடுறது. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஷுட் இன்க்ளூட் உங்களோட ரெவென்யூ இம்ப்ரூவ்மெண்ட், ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு டைரக்ட் கான்ட்ரிபியூஷனா இருக்கும். ஓகே ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நான் அதுக்கப்புறமா இன்னொன்னு டவுட் என்னன்னா, நான் எஜுகேஷன் வந்து ரொம்ப லோனா, என்னன்னா எக்ஸாக்டான என்னோட எஜுகேஷன் 10th ஃபெயில். நான்
பட் கேரியர் நான் வேற ஏதோ ஸ்டார்ட் பண்ணி இப்போ வேற என்னமோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னன்னா இப்போ நீங்க பேசுந்து இன்டர்வியூ இந்த இப்போ இன்டர்வியூலாம் நடக்குது இல்லையா இப்போ, இது எல்லாமே வந்துட்டு வெல் எஜுகேட்டடு எக்ஸ்பீரியன்ஸ் டேலண்ட் இருக்கவங்களா தான் இருக்கே கண்டி. இப்போ எஜுகேஷன் இல்லாதவங்களுக்காக எதுவுமே இல்லை, எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இருக்க மாதிரி. பட் என்கிட்ட எஜுகேஷன் இல்லைன்றதுக்காக நான் ஸ்டாப் ஆகல. நான் வந்துட்டு முடிஞ்சளவு கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு எல்லாத்தையுமே என்னோட ஓன் இதுல நான் கத்துனுக்குறேன். இப்ப பேசுறதுக்கும் சரி, பில்லிங்கு அதெல்லாம் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒருத்தன் தான் இருக்கேன். ஸோ பில்லிங்கு பிளஸ் சப்ளை எல்லாமே நான் ஒருத்தனே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் இன்னும் கத்துக்கணும்னா கூட அது கொஞ்சம் எதனா சப்போர்ட் பண்ற மாதிரி, இல்லை அதை பத்தி எதனா கொஞ்சம் எப்படி சொல்றது, இந்த மாதிரி இப்போ நெக்ஸ்ட் எனக்கு படிக்கிறதுக்கு ஆசை இருக்கு. ஆனா எங்க போய் படிக்கணும், என்ன பண்ணணும்னு தெரியல. ஓகே சரி, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், ஓகேவா? நீங்கள் வந்து படிக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்த என்றைக்குமே வந்து உங்கள் டிஸ்அட்வான்டேஜாக எடுத்துக்கூடாது, ஓகேவா? உங்களோட அட்வான்டேஜாக எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஐடியா நான் சொல்கிறேன். எனக்கு வந்து லெட்ஸே வந்து நான் என்னோட ரெவென்யூ பொட்டன்ஷியல் இன்கம்ன்றதான் என்னோட ஸ்ட்ரென்த்ப்பா, என்னோட கான்ஃபிடன்ஸ். இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து தைரியமாக உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னா வந்து என் கம்பெனி நஷ்டத்தில் ஓடிட்டு இருக்கு, எனக்கு வந்து அடுத்த மாதம் கொடுக்கறதுக்கு எனக்கு காசே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ இன்னைக்கு நடக்காது. என்னால் வந்து கான்ஃபிடென்ட்டாக உங்க முன்னாடி நான் பேசவே முடியாது, ஓகேவா? எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது வந்து என்னோட கேஷ் ஃப்ளோ. ஸோ அப்போ அந்த கேஷ் ஃப்ளோன்ற ஒரு விஷயத்துல நான் வந்து எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து இப்போ இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் இங்கே கவனிச்சிங்கன்னா, ராகுல் நான் வந்து இதை நான் படிக்கணும், இதை நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஹாவ் அ ப்ராசஸ், ஒரு மெத்தடாலஜி நீங்கள் பார்க்கலாம். ராகுல் இதை நான் படிக்கிறேன், இந்த எக்ஸாம் படிக்கிறேன், அண்ட் இந்த ஃபீல்டுக்குள்ளார நான் போகிறேன், இதை படிக்கிறேன், இந்த ஃபீல்டுக்குள்ளார போகிறேன், நாக்ரியில் போய் சர்ச் பண்ணுறேன், இந்த ஜாப் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சர்ச்சு, அவங்களோட ப்ராசஸ் எல்லாமே வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு சின்ன இடத்துக்குள்ளார இருக்கு, ஓகேவா? ஏன்னா வந்து இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியில வந்து இந்த வேலை செஞ்சா மட்டும், அந்த வேலை செஞ்சா மட்டும்னு சொல்லிட்டு ஒரு கோடி வேலை இருக்கு, ஓகேவா? எந்த வேலை செஞ்சா நல்லது, எந்த வேலை செஞ்சா உனக்கு கௌரவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன லிஸ்ட், ஓகேவா? அதனால அவங்களுக்கு வந்து லைஃப்ல அதை தவிர இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த 10,000 ஜாப்ஸ் தான் அவங்க சொல்றாங்க, ஓகே? அந்த 10,000 ஜாப்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க சர்வை பண்றதுக்கு என்னன்னு தெரியாது. தம்பிங்களா நீங்க கோச்சிக்காதீங்க, பட் அதே நிலைமை தான் எனக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஓகேவா? எனக்கு அந்த மாதிரி தான் நான் ஆக்சுவலி ஒரு காலத்துல இருந்தேன். என்னடா அது எனக்கு சிவில் இன்ஜினியர் வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணப்ப எனக்கு வந்து வேற ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணுக்கு தெரியாத ரீசன் வந்து அதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி நான் கன்சிடரே பண்ணல, எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நான் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதனால படிக்கலன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீலே பண்ணாதீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்க கண்ணுக்கு தெரியும், அது அவங்க கண்ணுக்கே தெரியாது, காம்படிஷனே கிடையாது உங்களுக்கு. நீங்க அதை வந்து மற்றவங்களோட ஸ்மார்ட்டா பண்றீங்க, பெட்டரா பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி வந்து ப்ளூ காலர் ஜாப்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்க, ஏன்னா அதுல வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து நான் ஃபேஸ் பண்ணது, இப்போ இம்போர்ட்ஸ் ரன் பண்றேன், டிராவல்ஸ் ரன் பண்றேன், அதெல்லாம் நிறைய ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கன்சிஸ்டன்ட்டா வந்து இப்போ நம்ம ஆஃபீஸில் ஒரு டெவலப்பர் இருக்காரு, இல்லை ஒரு டிசைனர் இருக்காருன்னு வச்சுங்க, அவர் ஆன் டைமுக்கு வந்து ஒரு வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்றதுல வந்து எனக்கு பெரிய சிக்கலே கிடையாது, ரொம்ப ஈஸி. அதுவே வந்து இப்போ பஸ் ஓட்டுற டிரைவரா இருக்கட்டும், இல்லை வந்து இம்போர்ட்ஸ்ல வந்து வேலை செய்யற மூவர்ஸா இருக்கட்டும், அவங்கள வந்து ஆன் டைம் வந்து ஒரு வேலையை வாங்கிட்டு போறது சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டம். சொன்னது செய்ய மாட்டாங்க, கரெக்டா இருக்கணும், அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அதனால அந்த விஷயத்த வந்து இவங்கள மாதிரி நீங்க தெளிவா பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், பொட்டன்ஷியல் இஸ் ஹியூஜ், நிறைய பண்ணலாம், நிறைய சாதிக்கலாம். தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப புரிஞ்சிச்சு இப்போ கிளியரா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணலான்ட்டு இன்னும் தரவா பிளான் பண்றேண்ணா. பண்ணுங்க. ஒன்று வந்து என்னன்னா, நீங்க வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஒரு தேடல் இருக்குல்ல. எனக்கு வந்து ராகுல் எனக்கு வந்து நிறைய சம்பாதிக்கணும், எனக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என் கண்ணு முன்னாடி வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குல்ல. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ உங்க ஃபீல்டு ரிலேட்டடா வந்து எக்ஸ்போஸ் ஷோஸ்லாம் நடக்குதா, என்ன நடக்குது உங்க டிஸ்ட்ரிக்ட்ல, உங்க ஸ்டேட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் நீங்க போங்க. அதுக்கு போங்க. அதுல போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் கிடைப்பாங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எந்த ஊர்ல நீங்க இருக்கிறீங்களோ அந்த ஊர்லயே வந்து பிசினஸ் மீட்டப் ஏதாவது நடக்கும், ஒரு வாட்ஸ்அப் குரூப் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தேடி ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து லைக் மைண்டட் growth பீப்புள் இருப்பாங்க. எப்பவுமே growth பத்தி, எப்பவுமே பிசினஸ் பத்தி, ஐடியாஸ் பத்தி, இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி இது மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்க வந்து you'll grow yourself much faster. சொல்லுப்பா. சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? சார்லாம் சொல்லக்கூடாது, அதை பத்தி கேட்கறதுனால நிறைய ஐடியாவோ நாலேஜ் ஆனா. ஸோ எனக்கு அவ்வளோ அண்ணன் சார் கூட பிடிக்காது. ஸோ நீங்களும் அது ரெகுலராக சொல்லுவீங்க, எனக்கு அது ரொம்ப இதுவாகும்ண்ணா, ரிலேட்டிவா. ஓகே ஓகே குட், சொல்லு. ஓகே தேங்க்ஸ். கிஷோர் சொல்லுப்பா. சார் இப்போ சரி அண்ணன் இப்பதான் 12th முடிச்சேன். ஓகே. கண்டென்ட் கிரியேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதை பத்தின உங்க ஒப்பீனியன்ஸ்? எது சொன்னீங்க? கண்டென்ட் கிரியேஷன். கண்டென்ட்